ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா லெசன் 7 எக்ஸசைஸ் 7.2 ஓகேங்களா. எக்ஸசைஸ் 7.2ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாங்க பாருங்கள், 14 மீட்டர் ஓகே 14 மீட்டர் டீப் வெல்னா என்ன, இங்கே கிணறு வித் இன்னர் டயாமீட்டர் 10 மீட்டர் டக்னா ஒன்றும் இல்லை பலனோன்றது. அண்டு த எர்த் டேக்கன் அவுட் ஈவன்லி ஸ்ப்ரெட் ஆல் அரவுண்ட் த வெல். ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா எர்த் அதில் தோன்றக்கூடிய இங்கே இருக்குது பாருங்கள், இந்த தோன்றக்கூடிய மண் எல்லாமே என்ன பண்ணாங்க, ஸ்ப்ரெட் அரவுண்ட் த வெல், அதாவது இந்த வெல்லை சுற்றியே போடுறாங்க ஃப்ரம் த எம்பேக்மெண்ட் வித் 5 மீட்டர். அப்படி போடுறதால என்ன ஆகுதுன்னா 5 மீட்டர் வித் அதிகரிச்சுனே வருது. ஓகே, ஃபைன் த ஹைட் ஆஃப் த எம்பேக்மெண்ட். ஸோ அந்த மண் வெளியே போட்டதால் உருவாச்சு பார்த்தீங்களா, அதோடைய ஹைட்டு கேட்குறாங்க. ஓகேவா, தமிழில் பாருங்கள் 10 மீட்டர் உட்புற விட்டம். ஸோ இங்கே உட்புறம் வெளிப்புறம் அதை பற்றி பேசுறதுனாலே ஈஸியாக சொல்லிடலாம். அது என்னென்னா ஹாலோ சிலிண்டர். ஓகே, ஒரு உள்ளீரட்ட உருளை. ஓகே, ஆழம் கொண்ட ஒரு உருளை வடிவ கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மண். அந்த மண்ணை என்ன பண்ணுறாங்களா 5 மீட்டர் அகலத்தில் கிணற்றை சுற்றி மேடை மாதிரி அமைச்சிடறாங்க. எனில் மேடையின் உயரம். ஓகே, இதான் நம்ம இங்கிலீஷில் பார்த்துக்கலாம் எம்பேக்மெண்ட். ஓகே, நம்ம இங்கே டயக்ராம் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குன்னா ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணத்துக்குள்ளே என்ன இருக்காருன்னா ஒரு மனுஷன் இருக்கார். இங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, இதை எடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஆக்சுவலாக வெளியே போட்டிருக்காரு. இங்கே எழுந்து வந்து வெளியே போய் போடுற அளவுக்கு இவருக்கு என்ன இருந்திருக்காது, அந்தளவுக்கு டைம் இருந்தது. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா இதை சுற்றியே என்ன பண்ணுறாரு, இதை சுற்றியே போட்டுகிட்டே வராரு மண். ஸோ இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த போட்டுகிட்டே வரதால் இது என்ன பண்ணுறது, ஒரு சடன் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஹைட் ஆக ஆரம்பிக்கும். ஆமாம், ஏன்னா இவர் என்ன பண்ணுவார்னா இதை சுற்றியே தான் போட்டுட்ருப்பார். ஓகேங்களா, இதோட ஜென்ரல் ஹைட் இருந்திருக்கும், இதை சுற்றி வெளியவே போட்டுட்ருப்பார். ஓகேவா, நார்மலாக பார்க்கலாமா, இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கிணறு இருந்திருக்கும். இவர் என்ன பண்ணியிருப்பார், மண் தூக்கி வெளியே போட இது கண்டிப்பாக என்னவாக இருக்குன்னா இதை சுற்றியே போட்டுகிட்டே வந்திருப்பாரா. ஓகேவா, ஸோ இப்படி போட்டுகிட்டே வர்றதால இது என்னவாகும்னா ஒரு புதுசாக ஓகே இங்கே தான் கிணறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக அவர் இங்கே இருந்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னா உள்ளே மண்ணை தோண்டி போயிட்டே இருந்திருக்காரு. அப்போ இங்கே இருக்கிற மண்ணெல்லாம் எங்கே போட்டிருப்பாருன்னு பார்த்தா அதை வெளியே போட்டிருப்பாரு இங்கே தான். ஓகேங்களா, ஸோ இதை பார்க்கச்சு என்னவாக இருக்குன்னா ஆக்சுவலாக அது ஒரு மேடை மாதிரியே மாறி இருக்குது. ஓகேவா, ஸோ அதுக்கு ஒரு வால் மாதிரியே மாறி இருக்குது. ஸோ அதனால் இதில் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மண்ணை தானே எடுத்துகிட்டு வந்து வெளியே போகிறாரு. ஸோ இங்கே என்ன வால்யூம் இருக்குமோ அதே தான் இங்கே வால்யூம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ உருளையின் கன அளவு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தா வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். ஸோ உருளையின் உள்ளீடற்ற உருளை. ஓகேங்களா, வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் கண்டென்ட்டு. ஓகேங்களா, ஸோ இதை மீறி அவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா உட்புற விட்டம். ஸோ ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, 14 மீட்டர் இன்னர் டயாமீட்டர். அப்போது உள்ளே என்ன இருக்குன்னா இது. ஸோ இதோட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. டி இஸ் ஈக்குவல் டு ஃபுல்லாக. ஓகேவா, டி மொத்தமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹைட்டு, இதோட ஹைட்டு அதை ஆக்சுவலாக ஒரு முதல்ல இருந்தார் பார்த்தீங்களா, இதோட ஹைட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 14 மீட்டர். ஓகே, 14 மீட்டர். ஸோ அண்டு அதுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ப்ரெட் அரவுண்ட் த வெல் ஃப்ரம் த எம்பேக்மெண்ட் வித் இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த அகலம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 மீட்டர், அதையுமே கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபைண்ட் ஹைட், இதோட ஹைட்டு தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ அப்போ இதை கேபிட்டல் ஹெச்னு எடுத்துக்கலாமா. ஓகே, ஸோ இப்போது சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்னன்னு பார்த்தா πr²h. ஓகேவா, இதை ஜென்ரலாகவே போட்டுக்கலாம். இது ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி இப்போ டக்குன்னு போட்டுக்கலாமா. சரி, ஓகே, இங்கே நமக்கு என்னென்னலாம் தெரியும், ஆர் தெரியும், ஹெச் தெரியும். இங்கே ஆக்சுவலாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டியோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க 10 மீட்டர். அப்போ ஆர் என்னவாக இருக்கும், இதில் பாதி 5 மீட்டர். ஓகேங்களா, சரி, ஓகே, அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர். ஹெச் என்ன கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக 14 மீட்டர். ஓகேங்களா, இதெல்லாமே ப்ரிஸ்கிரைப்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் 14 மீட்டர்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிக்ளேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து ஹாலோ சிலிண்டர். அப்போ அதுக்கேற்ற ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாமா. ஸோ ஹாலோ மீன்ஸ் ஒன்றும் இல்லை, இன்னர் அவுட்டர் அப்படின்ட்டு 2 ரேடியஸ் இருக்க போது அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து பார்க்கச்ச இது என்னவாக இருக்க போது எனக்கு ஸ்மால் ஆர். பட் இங்கேருந்து இது ஃபுல்லாக பார்க்கச்ச அது என்னவாக இருக்குன்னா கேபிட்டல் ஆர். ஸ்மால் ஆர் எவ்வளோ நமக்கு தெரியும், இதே தான். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர். இப்போ இங்கே திக்னஸ் என்ன கொடுத்துருக்காங்க 5 மீட்டர், இங்கே ஒரு 5 மீட்டர். அப்போ திக்னஸ், ஸோ அப்போ டோட்டலாக சேர்த்தா என்ன வரப்போது நமக்கு 10 மீட்டர். இங்கே ரேடியஸ் நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ இதை ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம் வாங்க. ஃபார்முலா என்னன்னு பார்த்தா ஆக்சுவலாக வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் πr²h. இதோட வால்யூம் என்னன்னு பார்த்தா πh கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்களேன் 2 சைடுமே பை கேன்சல். இங்கே என்ன இருக்குது ஆர், இங்கே ஹெச். சரி, இதுவும் கேன்சல் ஆகிடுமா, கிடையாது. இதை நம்ம டிஃப்ரென்ஸ்க்காக கேபிட்டல் ஹெச்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆரோட வேல்யூ என்னென்னு பார்த்தா 5² இன்ட்டு ஹெச்சோட ஆன்சர் என்னென்னு பார்த்தா 14. இங்கே ஹெச்சோட வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10, ஸ்மால் ஆரோட வேல்யூ பொறுத்த வரைக்கும் 5. ஸோ 10² மைனஸ் 5². சரி, ஓகே, இதை என்ன மல்டிபிள் பண்ணலாமா, 5 × 5 × 14
இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணியும் -100 -25 போட்டும் போடலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். இப்போ இது நமக்கு ஈஸின்றதால டேரெக்டாகவே இப்படி போட்டுடலாம். 100 - 25 என்ன வரப்போகுதுன்னா 75. அப்போ ஹெச் இன்ட்டு 75. இங்கே என்ன இருக்குது 5 × 5 × 14. எனக்கு யாரோட ஆன்சர் வேணும், ஹெச்சோட ஆன்சர் வேணும். அப்போ என்ன பண்ணுறேன் 75 பிகம்ஸ் இங்கே என்னவா இருக்குது மல்டிபிள் இருக்குது, இட் பிகம்ஸ் அ டிவைட். ஓகேங்களா 5 × 5 × 14 இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை 75. 5 டேபிளை கேன்சல் ஆகிடுமா, 5 1s are 5, 5 1s are 5, அகெயின் இங்கே ஒரு 2, 5 5s are 25, அகெயின் 5 1s are 5, 5 3s are 15. ஸோ என்ன வரப்போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு 14/3. இதை சட்டப்பட்டு டிவைட் பண்ணிடலாமா. how many times 3 4s are 12, பேலன்ஸ் 2, ஒரு டாட்டுக்கு ஒரு 0, 3 6 are 18, அகெயின் 2. அப்போ என்ன பண்ணிகிட்டே இருக்கும் 6 6 மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதை என்ன எடுத்துக்கலன்னா 4.67 மீட்டர். ஏன்னா இதை கன்க்ளூட் பண்ணி விட்டுடலாம். இது போயிட்டே இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இதை கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே ஸோ எல்லாமே அவங்க மீட்டர்லேயே கொடுத்துருக்கதால நம்மளும் என்ன சொல்லிடலாம் ஹைட்டே மீட்டர்லேயே சொல்லிடலாம். ஓகே அவ்வளோதான். தேங்க்யூ.